இன்றைய அனுதின தியானம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 34:8. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நல்லவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் கடினமான பிரச்சனைகள், நாம் சந்திக்கும் ஏமாற்றங்கள் அனைத்தும் தேவன் நல்லவராக இருந்தால் ஏன் இவைகள் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்ற கேள்வி நமக்கு வருகிறது. தேவன் நல்லவர் அல்ல என்பதை நீங்கள் உங்கள் வாயால் சொல்ல வேண்டும் என்பதையே சாத்தான் விரும்புகிறான். எனவே உன் சூழ்நிலைகளில் தேவன் உதவி செய்யவில்லை என்ற சிந்தனையை நமக்குள் விதைக்கிறான். சாத்தான் சொல்வது உண்மையல்ல. சாத்தான் ஒரு பொய்யன். அவன் ஒருபோதும் உங்களுக்கு நன்மையாகவோ உங்களுக்கு சாதகமாகவோ செயல்பட மாட்டான். தேவன் உன்னை அதிகமாக நேசிக்கிறார். உன்னுடைய நெருக்கத்தையும் இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று நீ சொல்வதையும் தேவன் நன்கு அறிவார். தேவன் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த சூழ்நிலையிலும் தேவன் உனக்கு உதவி செய்வார், உன்னை விடுவிப்பார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? இல்லை என்றால், என்னுடைய கஷ்டங்களை அவர் பார்த்து கொண்டிருந்தும் தேவன் எனக்கு உதவி செய்யவில்லை என்று முறுமுறுக்கிறாயா? தேவன் நல்லவர் என்று நீங்கள் சொல்பவர்களாக இருந்தால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவிப்பார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள், முறுமுறுக்க மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். தேவனோடு உங்களுக்கு நல்ல ஐக்கியம் இல்லை என்றால் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியாது. நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். தேவனோடு உங்கள் ஐக்கியம் சரியாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கும் அனைத்தும் உங்கள் நன்மைக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. உங்களுக்கு தீமை போல் தோன்றின காரியங்களை அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். தேவன் நல்லவர். அவர் தீமையை ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டார். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. சங்கீதம் 31:19. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:11. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.